நல்ல நாளிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியால் ஒரு சில நிகழ்ச்சிகளை நாம் பார்க்க இருக்கிறோம். நம்ம எல்லாரும் தேவநாமம் மகிமைப்படும்படியாய் கரங்களை உயர்த்தி தேவநாமம் மகிமைப்படும்படியாய் நன்றி இயேசுவே என்று ஒரு வாட்டி சொல்லிடலாமா? கர்த்தருக்கு நன்றி இயேசுவே, நன்றி இயேசுப்பா, தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நம்மை நேர்த்தியாய் நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய அன்புக்கு, அவருடைய அனுகிரகத்திற்கு ஒரு நாளும் நம்முடைய காரியங்கள் ஈடே ஆகாது. ஆமே, அவர் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். இப்பொழுதும் கூட கரசங்கால் பகுதியில் இருந்து எல்ஷடா என் தெய்வமே என்ற பாடலுக்கு ஒரு சூப்பரான டான்ஸ் ஆட வராங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா?
இந்த பாட்டெல்லாம் கேட்டு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. தயவு செஞ்சு கேமராலாம் ஆஃப் பண்ணுங்க. வேற பாட்டு போட்டு ஆடுறதா இருந்தா ஆடுங்க, இல்லைன்னா எங்களுக்கு டான்ஸே வேணாம். சரி, இப்போ ப்ளே பண்ணுங்க. என்னம்மா பாட்டு இதெல்லாம்? நான் இப்படியா சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இதை விட நல்ல ஒரு சூப்பராக டான்ஸ் ஒன்று கொடுத்துருவீங்களா? நான் சொல்கிற பாட்டு போடுங்க. எல்லாம் சரியாகும் விளையாடு மகிழ்வோ
நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே.
செடியை தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேளையிலே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்காய், இரக்கத்திற்காய், அநாதி சிநேகத்திற்காய் நாங்கள் உமக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட நீர் எங்களோடு கூட பேச போகிறீர். இந்த வார்த்தை எங்களை தேற்றட்டும் ஆவியானவரே. உடைய உலர்ந்த எலும்புகள் உயிர் அடையட்டும் அப்பா. நாங்கள் உமோடு கூட தொடர்ந்து பயணிப்பதற்கு இந்த வார்த்தை உதவி செய்யும்படியாய் உங்களிடத்தில் ஜெபிக்கிறோம். இந்த அடிமையை மறைத்து தேவனாகிய கர்த்தர் நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. உடைய வார்த்தை விடுதலை ஆக்கிறதா இருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கீங்க ஆவியானவரே. இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த வசனத்தில் வைத்திருக்கிற புதை பொருள்களை கண்கள் காணும்படியாய் பரலோகத்தின் தேவனானவர் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். 2018 பெட்ரோல் எங்கனமா நின்று போய் பெட்ரோல் இல்லாம வண்டி நின்று போயிடுமான்னு பயத்தோடு வந்தேன். இன்னைக்கு பேசும்போது எங்கன்னா நடுவில் நின்றுனான்னு பயத்தோடு கூட வந்து ஆமென். 2 வித்தியாசத்தை தேவனுடைய வாழ்க்கையில நான் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அற்புதமான காரியத்தை செய்திருக்கிறார். ஆமென். அவர் ரொம்ப நல்லவராய் இருக்கிறார். ஆமென். நான் நினைச்சு கூட பார்க்கல என் வாழ்க்கையில நான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நேரத்தில் இருக்கிறேன்னா அது இன்னைக்கு நின்று பேசுறது. ஆமென். இது நிச்சயமா என்னால ஒரு கிரகிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அதே சைடுல ஒரு மூலையில ஒண்ணு இருக்குது. எடுத்து வாசிப்போம் வேதத்தை. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 1வது அதிகாரத்திலே 30வது வசனத்தை ஒருவர் சத்தத்தோடு கூட சேர்ந்து வாசிப்போம். தேவ தூதன் அவரை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றார். ஆமென். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே இந்த பயம் என்கிற காரியம் இங்க இருக்கிற ஒருவரை கூட அது டச் பண்ணாம போனதே இல்லை. ஆமென். எல்லாரையுமே என்ன பண்றோம், லைட்டா வந்து டச் பண்ணிட்டு போயிடும். என்ன கூட லைட்டா இப்ப டச் பண்ணிக்குது. ஆமென். பயம் வந்தா லைட்டா வேர்க்கும்னு நினைக்கிறேன். ஆமென். அதனால தான் கட்சி ரெடியா வந்துட்டு அடிக்கடி வேர்த்து ஊத்திக்கிட்டே இருக்கு. ஆமென். இந்த வாழ்கிற நாட்களிலே குடும்பத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், பயம் 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 இப்படி சொல்லி இந்த பயம் என்ன செய்யுது, ஒரு நாளும் ஒத்தொத்தரே என்ன செய்யுது, தொடர்ந்து எப்படியாச்சும் விரட்டினே இருக்குது. ஆமென். நாமளும் இந்த பயத்தை விட்டு தூரமா ஓடிடலாம்னு நினைக்கிறோம். ஆனா இந்த பயம் என்ன செய்ய மாட்டேங்குது, நம்மளை விட்டு போறதா இல்லை. இந்த பயம் எல்லாருக்கும் என்ன செஞ்சிச்சு, ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு போல நம்மள எல்லாரையும். ஆமென். யாராச்சும் பயப்படல அப்படின்னு யாருன்னா இங்க சொல்ல முடியுமா? அப்படி சொல்லவே முடியாது. பயம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா எல்லாரையுமே என்ன பண்ணுது, ஒரு கை பார்க்க தான் செய்யுது. ஆமென். ஆனா இன்னைக்கு நீங்க எந்த விதமான பயத்தோடு வந்திருந்தாலும் செய்து கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாது என்று சொல்லி. ஆமென். எதிர்காலத்தை குறித்த பயமா, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாது. ஆமென். நீ எந்த விதமான எந்த ரூபத்துல எந்த விதமான ஒரு ஷேப்ல இருந்தாலும் சரி அந்த பயத்துக்கு நீ பயப்பட வேண்டாம். கர்த்தர் உன்னோடு கூட தெளிவாய் பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. லூக்கா 1வது அதிகாரம் 30வது வசனத்திலே நீ பயப்படாதே என்று சொல்லி. ஆமென். நீ கிருபை பெற்றாய் என்று சொல்லி. ஏசாயா 44வது அதிகாரத்திலே 21வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இவ்வளோ பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்தாலும் பயம் என்ன செய்யுது, லைட்டா வந்து அப்படி தொட்டு பார்த்துட்டு போயிட்டே இருந்தது. ஆமென். நம்மளும் பயப்படக்கூடாதுன்னு அப்படியே மூஞ்ச வெறப்பா வச்சு நிற்கிறோம். ஆனா என்ன பண்ணுது, பயம் பயங்கர நம்மளோட வெறப்பா வந்து லைட்டா என்ன பண்ணுது, அதோட வேலையை தெளிவா கிளியரா சூப்பரா அழகா செஞ்சு முடிச்சுட்டு போயிடுது. இந்த பயம் வந்ததுனால எவ்வளோ பெரிய ஞானவானா இருந்தாலும் இந்த பயம் வரும்போது என்ன செஞ்சதுன்னா ஒரு மூலையில ஓரம் கட்டி உட்கார வச்சுது. ஆமென். ஞானம் மங்கி போயிடுது. இப்படி இந்த பயம் வந்து பல காரியங்களை செய்து. அடுத்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 26வது அதிகாரத்துல 9வது வசனத்தை. 1 சாமுவேல் 26வது அதிகாரம். தாவீது அபிசாயை பார்த்து அவரை கொல்லாதே, கையை போட்டு
யார் என்று சொன்னால் கர்த்தர் உன் தாயின் கர்ப்பத்தில் தெரிஞ்சு கொண்டு உனக்கு நல்ல கண்ணு, நல்ல மூக்கு, நல்ல வாய், நல்லா ரசிக்கிறதுக்கு நிறைய காரியங்களை கொடுத்து இவ்வளோ தூரம் உன்னை வளர்த்து 50 வயசு, 20 வயசு, 30 வயசு, 15 வயசு, எத்தனையோ வயசை தாண்டி நீ வந்து இவ்வளோ உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. அந்த இடத்துல வந்து உன்னை கையை வச்சுட்டானா அவன் என்ன சொல்றாரு? ஏசப்பா கைய போடாத அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்குறாரு. ஒருவேளை மீறி கையை வச்சுட்டான் அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்றான்? குற்றம் இல்லாம அந்த இடத்துல விட்டு என்ன பண்ண முடியாது? போகவே முடியாது. நீ நம்ம அடிக்க தேவையில்லை. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு எதிராக அநேக மனிதர்கள் எழும்பி இருக்கலாம், அநேக மனிதர்களுடைய யோசனைகள் எழும்பி இருக்கலாம், அநேக மனிதருடைய வார்த்தைகள் எழும்பி இருக்கலாம். ஏசப்பா சொல்றாரு, டேய் தம்பி, நான் தெரிந்து கொண்ட மகனே மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை தாயின் கருவில் தெரிஞ்சு கொண்டேன், நீ போக்கிலே வரத்தில் உனக்கு பாதுகாத்து இருக்கிறேன், உன்னை சாப்பிட செஞ்சிருக்கிறேன், தூங்க செஞ்சிருக்கிறேன், மூச்சை நல்லா இழுத்து விட செஞ்சிருக்கிறேன், உன்னை வாழ வச்சிருக்கிறேன், உன் மேல கையை வச்சுட்டு யாருன்னா வந்த போயிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? கர்த்தர் உன்னோடு கூட தீர்மானமாய் பேசுகிறார். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? அவர் உருவாக்கின மனுஷனை பார்த்து பயப்படவே கூடாது. உன்னை மிரட்டுறவனை யார் உருவாக்குனது? ஏசப்பா தான் உருவாக்குனாரு. உருவாக்குனவரே சொல்றாரு, நீ பயப்படாதே என்று சொல்லி. ஆமே. ஒருவேளை நீங்கள் மனிதர்களை குறித்து பயந்து இருக்கிறீர்களானால் கர்த்தர் உங்களோடு கூட தெளிவாய் பேசுகிறார். நீ பயப்படாதே, கர்த்தரிடத்துல நீ என்ன செஞ்சிட்ட அப்படின்னு சொன்னா கிருபையை பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஆமே. அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். என்னாகமம் 23:23. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஆமென். முதல்ல மனுஷனுக்கு ஒரு பெரிய பயம். ஐயோ, என் கூட இருந்த இவ்வளவு பெரிய மனுஷன், என் கூட இருந்தவங்க போயிட்டாங்களே, இனிமே நான் என்ன செய்வேன்ட்டு ஒரு பயம். கர்த்தர் சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லி. ஆமென். யார் நம்மளை விட்டு போனாலும் இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய தேவையில்லை? பயப்பட தேவையில்லை. 2026 25 கூட இருந்தவங்க 26 1ஆம் தேதி காணாம போனா கூட நம்ம என்ன செய்ய தேவையில்லை? பயப்பட தேவையில்லை. காரணம், கர்த்தர் உன்னையும் என்னையும் மறவாதவராய் உன் கரத்தை பிடித்திருக்கிறார். ஆமென். உன் கரத்தை பிடித்தவர் உன்னை வழி நடத்தும்படியாய், உன்னை வாழ வைத்து அழகு பார்க்கும்படியாய் சொல்றாரு, நீ பயப்படாதே என்று சொல்லி. ஆமென். அடுத்ததாக, இந்த உலகத்திலே மனிதர்களை பார்த்து நம்ம எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை கடன் வாங்கியிருந்தா அவனை பார்த்து நம்ம பயப்படுறோம். ஒருவேளை ரொம்ப நாளைக்கு முன்னாடி சண்டை போட்டு இருந்தா எங்கன்னா ஒரு இடத்துல பார்த்துட்டா, ஐயோ இவன் மூஞ்ச பார்த்துட்டா மறுபடியும் சண்டை போட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவோம். இப்படி மனிதர்களை பார்த்து அநேக விதங்களிலே நாம் பயப்படுகிறோம். கர்த்தர் சொல்றாரு, நான் உருவாக்கின மனிதன் ஒருவேளை உன் மேல வந்து கையை வைப்பான் அப்படின்னு சொன்னா அவனை குற்றம் இல்லாதவன் நான் விடவே மாட்டேன். நீ என்ன செய்யாத? பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. ஆமென். மூணாவதா கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இஸ்ரவேலுக்கு, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை சொல்லி. மூணாவதா பயப்படுறோம். இவங்க ஒருவேளை என் வீட்டுக்கு ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்களா? எனக்கு லைட்டாக தூங்கும் போது கை அடிக்கடி மறத்து போகுது, ஒருவேளை அவங்க கூட சண்டை போட்டு அவங்க எதனா பண்ணியிருப்பாங்களா? எனக்கு தூங்கும் போது கனவாக வருது, ஒருவேளை கனவு வரா மாதிரி எதனா வச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன செய்யுது? பல விதத்துல பயம் வருது. காத்துல ஒரு கந்த துணி அடிச்சுன்னு வந்து வீட்டுல முன்னாடி விழுந்தான்னா ஒருவேளை அந்த இடத்துல அவங்க ஆசையா யார் பேர் எழுதி வச்சிருந்தாங்கன்னா அது அப்படியே தண்ணி பட்டு எதனா அழிஞ்சு இருந்தா எப்படி இருக்கும் மனசு? ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு பயம். இப்படி மந்திரத்தை குறித்து, சூனியத்தை குறித்து நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம்? பயப்படுறோம். ஆனா கர்த்தர் உன்னோடு கூட தெளிவாய் பேசுறாரு, உனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, உனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, அதனால நீ என்ன செஞ்சிடாத? பயப்படாத. ஆமென். எத்தனை பேர் பயம் இல்லாம இருக்க போறீங்க? ஆமென். கர்த்தர் அவர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளோ வாக்குத்தத்தங்களை கொடுத்த தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? தொடர்ந்து நன்றி சொல்லுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. ஆமென். இப்படி இவ்வளோ வாக்குத்தத்தங்கள் கொடுத்தாலும் நம்ம கால் என்ன செஞ்சிருது? போற போக்குல அப்படியே லைட்டா சறுக்கி விட்டு லைட்டா பயத்தை வர வைக்குது. ஆமென். இன்னும் ஒரு பாடலை பாடலாமா? எந்த கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது சிறகுகளே என் அடைக்கலமை அசைந்து, எந்த கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது சிறகுகளே என் அடைக்கலமையா, நலமே எந்தன் தாவரமே, அடைக்கலமே நீரின் ஆதாரமே, மறைவிட
அர்த்தங்கள் நம்ம காதால கேட்டோம், வாயால சொல்லியோ, கண்ணால பார்த்தோம், என்ன செஞ்சது? உலகத்தை குறித்த பயம், வாழ்க்கையை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், வேலையை குறித்த பயம், இப்படி பயம் பயம் பயந்து தினந்தோறும் இந்த பயம் 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 பயந்து 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 உடல்கள் நொந்து கவலை எல்லாம் வந்து வாழ்க்கை போய் நம்ம என்ன செஞ்சிருந்தோம்? ரொம்ப நேரம் சோர்ந்து போயிட்டு கர்த்தரை துதிக்க பயந்துரும். கர்த்தர் இவ்வளவு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு, இவ்வளவு நம்மளை நேசிக்கிறாரு, என்னை தேடி வந்திருக்கிறாரு, என்னை ரட்சித்து இருக்கிறாரு, என் மேல அன்பா இருக்கிறாரு, கரிசனையா இருக்கிறாரு, எனக்கு ஏங்க இவ்வளவு பயம், எனக்கு ஏங்க இவ்வளவு கவலை, நான் ஏன் இவ்வளவு ஒடுங்கி இருக்கிறேன், இந்த பயம் ஏன் என்னை பிடிச்சி தொந்தரவு பண்ணுது? யாருக்காச்சும் சந்தேகம் இருக்குதா? உங்க சந்தேகத்தை தீர்க்கும்படியா கர்த்தர் ஒரு வார்த்தை உங்களோடு கூட பேச விரும்புகிறார். சங்கீதம் 111வது அதிகாரத்திலே 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆமென். உலகத்தின் பயம் உடைய வாழ்க்கையை அலங்கோலமாய் மாற்றுகிறது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உடைய வாழ்க்கையை அலங்காரமாய் மாற்றுகிறது. ஆமென். அந்த பயம் உங்களுக்குள்ள வருமானால் உங்களுடைய வாழ்க்கை அலங்காரமாய் மாறுகிறது. ஆமென். எதிர்காலம் அலங்காரமாய் மாறுகிறது. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அலங்காரம், உடைய குடும்பம் அலங்காரம். நீ எதிர்பார்க்க முடியாத ஒரு அலங்காரம் உடைய வாழ்க்கையில கடந்து வந்துடும். அதை நீ என்ன செய்ய முடியாது? ஒருத்தராலும் தடுக்க முடியாது. நீயே நினைச்சா கூட என்ன செய்யாது? அந்த அலங்காரம் உங்களையும் என்னையும் விட்டு போவே போவாது. ஆமென். ஒருவேளை நீங்களும் நானும் பார்வைக்கு ஒருவேளை அலங்காரமா இல்லாமல் போயிருக்கலாம். ஆமென். ஒருவேளை மனிதருடைய கண்களிலே அலங்காரமா இல்லாமல் போயிருக்கலாம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நல்ல சத்தமா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன்னுடைய வாழ்க்கை அலங்காரமாய் மாற்ற அது வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நீ ஆராதிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு அவரை துதிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட வார்த்தையை கேட்கும் பொழுது, உன்னுடைய வாழ்க்கை மனுஷங்க யாரெல்லாம் உன்னை சீ அப்படின்னு சொன்னாங்களோ, யாரெல்லாம் உன்னை ஒண்ணுக்கு உதவ மாட்டேன்னு சொன்னாங்களோ, யாரெல்லாம் உன்னை ஒதுக்கி வச்சாங்களோ, யாரெல்லாம் உன்னை பார்த்துட்டு மூஞ்ச திருப்பிக்கின்னு போனாங்களோ, யாரெல்லாம் உன்னை பார்த்து மூஞ்ச சொல்லிச்சாங்களோ, அவங்களுக்கு முன்னாடி எல்லாம் நீ எப்படி இருப்ப தெரியுமா? அலங்காரமான கிரீடமா இருப்பாய். ஆமென். இந்த அலங்காரமான பொருளை பாருங்க. ஒரு இடத்துல அலங்காரமான பொருள் ஒரு கடையில விற்குதுன்னு வச்சுங்களேன், நம்ம போகும்போது என்ன செய்வோம்? அப்படி பார்த்து ரசிப்போம். அப்படி ரசிக்கும் போது மனசு என்ன செஞ்சிடும்? முதல்ல சந்தோஷமாயிடும். ரெண்டாவது என்ன செஞ்சிடும்? அது மேல ஒரு ஆசை வந்துடும். அடுத்து என்ன செஞ்சிடும்? பாக்கெட்ல இருக்கிற காசை காலி பண்றோம். ஆமென். இது நான் எதோடு கூட ஒப்பிடுறேன்னா, ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு ஆள் உன்னுடைய வாழ்க்கை அலங்காரமா இருக்கிறத பார்க்கும்போது என்ன செய்வாங்க? ஃபர்ஸ்ட் உங்களை அப்படியே ரசிப்பாங்க. எவ்வளோ அழகா இருக்கிறாங்க, எவ்வளோ அழகழகா வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கிறாங்க, எவ்வளோ அழகா ரொம்ப பிரகாசமா இருக்கிறாங்க, எவ்வளோ அமைதியா நடந்துக்கிறாங்க, எவ்வளோ அடக்கொடுக்கமா இருக்கிறாங்க, எவ்வளோ சூப்பரா கவனிக்கிறாங்க, எவ்வளோ நேசிக்கிறாங்க, இவங்கள போல யாரும் இருக்க மாட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணுவாங்க? பிரமிச்சு அப்படியே கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? உங்க மேல அப்படியே இவங்களா மாதிரியே நம்ம ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டா எப்படி இருக்கும், இவங்களா மாதிரியே சர்ச்சைக்கு போனா எப்படி இருக்கும், இவங்களா மாதிரியே கை தட்டி பாட்டு பாடினா எப்படி இருக்கும், இவங்களா மாதிரியே கண்ண மூடி ஆராய்ச்சிச்சா எப்படி இருக்கும், இவங்களா மாதிரியே ஒரு நல்ல அலங்காரமா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து என்ன செஞ்சிருவாங்க? ஆசைப்படுவாங்க. அடுத்ததான் என்ன செய்வாங்க? அவங்களுடைய ஜீவனை கர்த்தரிடத்துல விலைக்கிரயமாய் கொடுத்து ரட்சிக்கப்படுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அலங்காரமாய் மாற ஆசைப்படுறீங்க? ஆமென். கர்த்தர் நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை, காசு கொடுக்க தேவையில்லை, எதுவுமே நல்ல கடந்து வரணும், நல்லா வேலை செய்யணும், நீங்க எதையுமே பண்ண தேவையில்லை. நீங்க ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். கர்த்தரிடத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா நிச்சயமா உங்களை துதிக்க வச்சிடும். ஆமென். ஜெபிக்க வச்சிடும். ஆமென். மற்றவங்க கிட்ட போயிட்டு ஏசு நல்லவர்னு சொல்ல வச்சிடும். ஆமென். நல்லவர்னு சொன்ன உடனே அவங்க சிரிச்சுட்டாங்கன்னா அவங்க கையை பிடிச்சி வந்து சேர்ல உட்கார வச்சிடும். ஆமென். உட்கார வச்சோன்னே பாஸ்டர் என்ன பண்றாங்க? அவங்க வேலையை எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஆமென். எத்தனை பேர் அலங்காரமா இருக்க விரும்புறீங்க? நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்களை பயப்படாதே இரு என்று சொன்ன கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை அலங்காரமாய் மாற்ற விரும்புகிறேன் என்று சொல்லி. ஆமென். ஒருவேளை அழகா இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களா யாராச்சும்? நான் ரொம்ப நாள் ஃபீல் பண்ணிக்கிறேன், ஆனா இவ்வளவு ஃபீல் பண்ணது இல்லை. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஏன்னா நீங்களா எல்லாரும் என்ன பார்த்து என்ன சொல்லிட்டீங்க? சொல்ல இதுக்கப்புறம் சொல்லுவீங்க. அதனால இப்போ ஒருவேளை நீங்கள் நான் அழகா இல்லை, என் குடும்பம் அழகா இல்லை, என் வீடு அழகா இல்லை, இது மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ள என்ன வரணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வருமானால் நீங்க நினைச்சு கூட பார்க்க தேவையில்லை, கனவு கூட காண தேவையில்லை, நீங்க என்ன செய்ய தேவையில்லை, பிளான் போட தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. கர்த்தருடைய பயம் உங்களை என்ன செஞ்சிடும்?
அலங்காரமாய் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வாதமாய் அது மாற்ற வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆமென். உங்களையும் என்னையும் அழைத்தவர் எப்படி அழைத்திருக்கிறார்னா, நீ பயந்து மூலையில உட்காந்து மற்றவங்க எல்லாம் பார்த்து உன்னை சிரிக்கிற அளவுக்கு இருக்கணும்ட்டு தலை குனிஞ்சு போனோம். நீ அப்படியே பயந்து வெக்கப்பட்டு உன் தலை குனிஞ்சு போயிட்டு மற்றவங்க எல்லாம் பார்த்து சீன்னு சொல்ற அளவுக்கு உங்களை என்ன செய்யல, அழைக்கவே இல்லை. அவர் எப்படி தெரியுமா அழைச்சிருக்கிறாரு? உன்னை அலங்கோலமாய் குப்பையில் இருக்கிற உன்னை அப்படியே தூக்கின்னு வந்து முன்னாடி நிற்க வச்சு உன்னை அழகான ட்ரெஸ் போட்டு உன்னை அலங்காரமாய் மாற்றி நீ அழகா இருக்கிறத பார்த்து ரசிச்சு நீ அழகா நல்லா செழிப்பா இருக்கிறத கர்த்தர் பார்த்து அழகு பார்த்து நீ மற்றவங்க இடத்துல போயிட்டு கர்த்தர் என்னை வாழ வச்சாரு, கர்த்தர் எனக்கு ட்ரெஸ் கொடுத்தாரு, கர்த்தர் எனக்கு வீடு கொடுத்தாரு, கர்த்தர் எனக்கு நான் படிக்கவே தெரியாது நான் சூப்பரா படிக்கிறேன், எனக்கு ஜெபிக்கவே தெரியாது நான் சூப்பரா ஜெபிக்கிறேன், அப்பெல்லாம் நான் யாருக்குமே ஒரு ரூபாய் கொடுக்க மாட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுறேன் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றேன், அப்பெல்லாம் நான் யாரை பார்த்தாலும் பேசவே மாட்டேன், வெக்கப்படுவேன், கூச்சப்படுவேன், இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட பேசுறேன், அப்பெல்லாம் நான் யாரை பார்த்தாலும் என்ன செய்வேன், சண்டை போடுவேன், இப்ப யாருக்கிட்டே சண்டை போறதே இல்லை, அப்பெல்லாம் நான் யாருன்னா பார்த்தா என் பிச்சைக்காரனை பார்த்தா பிச்சை போடவே மாட்டேன், இப்ப என் பாக்கெட்ல எவ்வளவு இருந்தாலும் என் பாக்கெட்ல இப்ப எதுவுமே இல்லை, பாக்கெட்ல எவ்வளவு இருந்தாலும் என்ன பண்றேன், எடுத்து போட்டுறேன் இப்படின்னு என்ன சொல்லலாம். நீங்க சாட்சியாய் சொல்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை என்னையும் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமென். இந்த உலக பயம் நம்முடைய வாழ்க்கையை ஒரு வழி ஆகிட்டு போயிடும். ஆனா கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வருமானால் உங்களையும் என்னையும் அநேகருக்கு வழிகாட்டுகிற ஒரு நல்ல பாத்திரமாய் அவர் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். நீங்கள் அலங்காரமா இருக்க விரும்புகிறீர்களா அல்லது அலங்கோலமா இருக்க விரும்புகிறீர்களா? ரெண்டு ஆப்ஷனுமே உங்ககிட்ட. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த 2026ல பரிகாரியா இருக்க போகிறார் இயேசு உனக்கு. இந்த 2026ல பரிகாரியா இருக்க போறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த சபைக்கு வாக்கு பண்ணிருக்கிறாரு. வியாதியோடு யாரெல்லாம் இந்த சபையில நீங்க வந்திருக்கிறீங்களோ உங்க வியாதியை இயேசு நீக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்களுடைய வியாதிக்கு கர்த்தர் மருத்துவராய் இருந்து குணமாக்க போகிறார். ஆமென். உங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல் சொல்றேன். டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? யாரும் பலவீனத்தோடு வந்திருக்கிறீங்க எனக்கு தெரியாது. கர்த்தர் சொல்றாரு இந்த வருஷம் 2026 உங்க வியாதியை இயேசு வாங்கி கொள்ள போகிறார். வருஷத்துல ஜெபம் பண்ணும்போது என் சபைக்கு என்ன வச்சிருக்கீங்க ஆண்டவர் சொன்னாரு, ஒரு பெரிய எழுப்புதல் உன் சபையில வரப்போகுது. புயல் வரும், ஒரு போராட்டம் உன் சபையில வரும். அந்த போராட்டத்துக்கு மத்தியிலே நான் ஒரு திரள் கூட்டத்துக்கு உன் சபையில கொடுப்பேன்னு சொன்னேன். திரள் கூட்டம் வாலிபர்கள் சுவிசேஷ சேனையாய் மாற போறாள் என்பதை தெளிவாய் பேசினார். இருதயம் நொறுங்குண்டவர்களை திருமணம் ஆனவங்க காயம் கட்ட போறீங்களா, நேகிற காயம் கட்ட போறீங்களா? அப்படிப்பட்ட கிருபையை உங்களுக்கு செய்ய போகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்னைக்கு சிம்பிளா 5 காரியத்தை கொடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களுக்கு நான் செய்தி கொடுக்க போறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், ஆண்டவர் உங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கும் உங்க வியாதிக்கும் எல்லாத்துக்கும் பரிகாரம் செய்ய போகிறார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா தெய்வங்களும் நீங்க போயிட்டு இந்த காரியத்துக்கு இந்த பரிகாரம் செய்யுங்க. குழந்தைல என்ன பண்ணோம், ஒரு கோயில சுத்தணும். கல்யாணம் ஆனா ஒரு கோயில் சுத்தணும். அடுத்தது என்ன பண்ணோம், இப்படி ஒன்னொன்னுக்கும் ஒரு பரிகாரம். நம்ம வீட்டுல தொடர்ந்து வியாதி வந்தா ஒரு பரிகாரம். இன்னைக்கு இயேசு சொல்றார், நான் தான் உனக்கு பரிகாரம். உன் வியாதிக்கு, உன் குடும்ப கஷ்டத்துக்கு, உன் போராட்டத்துக்கு, உன் சஞ்சலத்துக்கு, உன் தேவைக்கு இயேசு தான் பரிகாரி. ஆமென். ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலே அடிமையா இருந்த போது ஆண்டவரை நோக்கி முறையிட்டாங்களாம். கடவுளே எங்களை விடுதலையாக்க இந்த உலகத்துல யாரும் இல்லையான்னு சொல்லிட்டு முறையிட்ட போது கர்த்தர் என்ன பண்ணாரா, மோசே என்கிற ஒரு தேவ பக்தனை அனுப்பி, ஒரு தேவதாசனை அனுப்பி, அவன் மூலமாய் கர்த்தர் என்ன பண்ணார்னா எகிப்தில இருந்து அவங்களை விடுதலையாக்கினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென். எகிப்தில இருந்து அவங்களை விடுதலையாக்கிட்டார். விடுதலையாக்கி என்ன பண்ணார்னா மீட்டெடுப்பதிலே இயேசு எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்க கிட்டத்தட்ட 430 வருஷம் அடிமையிலே தவித்தார்கள். அடிமைத்தனத்துல இன்னைக்கு 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் வியாதியோடு இருக்கிறியா? தரித்திரத்தோடு கூட இருக்கிறியா? குடும்ப கஷ்டத்தோடு கூட இருக்கிறியா? எப்ப
5 வரைக்கும். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் பெருமூச்சை கர்த்தர் கேட்க போறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பெருமூச்சோடு வந்திருக்கிற உன் குரலை கர்த்தர் இன்னைக்கு கேட்க போறார். அழகா சொல்லுகிறார் ஆண்டவர், அவர் உங்களை மீட்டெடுக்க போகிறார். உங்களை மீட்டெடுக்க போகிறார். நீ எந்த துன்பத்திலிருந்து வந்திருந்தாலும் சரி, தீர்க்கதரிசன வார்த்தையாய் கடந்து வருகிறது. மீட்பின் பரிகாரி உன் உள்ளத்திலையும் உன் இல்லத்திலையும் இயேசு வர போகிறார். ஆமென், ஆமென், ஆமென். அவர் உங்களை மீட்டெடுக்க போறாரு. அதான் சொல்றாரு. எங்க மீட்டெடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா, வேதத்துல பாக்குறோம். மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம், இயேசு கிறிஸ்து மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா. அடுத்தது வாசிப்பா. இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் என்ன பாருங்களேன், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சம். உன் வாழ்க்கையில் இருக்கிற இருள், உன் குடும்பத்தில் இருக்கிற இருள், உங்க குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை இயேசு இந்த ராத்திரி வேளையிலே முறியடிக்கிறார். அவர் சொல்றாரு, மரண பயத்தோடு, ஐயோ நான் இருப்பனோ செத்து போயிடணும், யாரெல்லாம் அந்த பயத்தோடு வந்திருக்கிறீங்க, இயேசு சொல்றார், மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பு உன்னை தொடவே தொடாது. மரண கட்டிலிருந்து கர்த்தர் உன்னை இன்றைக்கு இந்த ராத்திரி விடுதலையாக்குகிறார். விடுதலையாக்குகிறார். அவர் விடுதலையாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவர் சொல்றாரு, யாத்திராகம புத்தகத்துல இஸ்ரவேலுடைய கூக்குரலை கேட்ட ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில யாரெல்லாம் பயத்தோடு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களோ, உங்க கூக்குரலை கர்த்தர் கேட்கிறார். அடுத்தது சொல்லப்பட்டிருக்குது, உங்களுடைய இருள் மாற போகிறது, வெளிச்சம் உதிக்க போகிறது. மரண பயத்தை உங்களை விட்டு ஆண்டவர் எடுக்க போறார். மரண பயம், ஆண்டவர் நம்ம பழைய வருட செய்தியில சொன்னாரு, பயம் நீங்கட்டும். பயம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த சபை விட்டு கர்த்தர் நீக்குகிறார். உங்களுடைய மரண போராட்டத்திலிருந்து இயேசு ஒரு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஆமென், ஆமென். ரொம்ப அழகா போட்டிருக்குது. நமக்கு எப்படிப்பட்ட துன்பங்கள் தொல்லைகள் வந்தாலும் மீட்பர் நம்மளோடு இருந்து நம்மை மீட்டெடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பாடலை பாடலாம். துன்பங்கள் படி வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் சொல்லி வந்தாலும், துன்பங்கள் படி வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் எதிர்த்தாலும், பயமும் இல்லை, கலக்கம் இல்லை, பயமும் இல்லை, கலக்கம் இல்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானில் வெள்ளம் வந்தாலோ, எரிகோ கோட்டை எதிர் நின்றாலோ, யோர்தானில் வெள்ளம் வந்தாலோ, எரிகோ கோட்டை எதிர் நின்றாலோ, பயமும் இல்லை, கலக்கம் இல்லை, பயமும் இல்லை, மீட்கிற பரிகாரி, மீட்கிற பரிகாரி என் கூடவே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. அவர் சொல்றாரு, மீட்பின் பரிகாரியா இருக்க போறாரு. உன்னை மீட்டெடுக்க போகிறார். அவர் மீட்டெடுப்பதிலே வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவது, உனக்கு வழி காட்டுகிற பரிகாரியா இருக்க போறாரு. இந்த 2026 உங்களை கர்த்தர் நடத்த போறாரு. என்னை நடத்த ஆள் இல்ல, எனக்கு உதவி செய்ய ஆள் இல்ல, நான் போய் சொல்லி ஆள் இல்ல, எனக்காக பரிந்து பேச ஆள் இல்லைன்னு கவலைப்படுற உங்களை பார்த்து கடவுள் சொல்றாரு, நான் உங்களை வழி நடத்துவேன், நான் உங்களை வழி நடத்துவேன். வாசிக்க
அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு சொல்றா, நான் தான் உனக்கு வழி, நான் தான் உனக்கு சத்தியம், நான் தான் உனக்கு ஜீவன். இயேசு உனக்கு அவருடைய ஜீவனை உனக்கு கொடுக்கிறார். பரிபூர்ண ஆயுசை உனக்கு கர்த்தர் கொடுக்க போறாரு. இன்னைக்கு தெளிவா தான் சொல்றாரு, நான் உன்னை வழி நடத்துவேன். உன்னை வழி நடத்த ஆள் இல்லைன்னு கவலைப்படாத, கர்த்தர் உங்களை வழி நடத்த போகிறாரு. ஆமென் 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 ஆமென். ஆண்டவர் நடத்துவாருங்க. இன்னைக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்லணும். ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்க ஒரு காரியத்தை சொன்னாங்க, என்னன்னா என்னை நடத்த ஆள் இல்லப்பா, என்னை நடத்துப்பா. இன்னைக்கு எல்லாம் சொல்லுங்க, என்னை நடத்த ஆள் இல்லை, நீங்க நடத்துங்கப்பா. என்னை நடத்த சொல்லுங்க. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, என்னை நடத்த ஆள் இல்லை, நீங்க என்ன நடத்துங்க, என்ன நடத்துங்க, என்ன நடத்துங்க. நடத்துகிற பரிகாரியா உண்மையா சொல்றேன். ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லி இருக்கிறாரு, பரிகாரி இந்த அறைக்குள்ள வந்திருக்கிறா, இந்த சபையில வந்திருக்கிற உனக்கு பரிகாரம் செய்ய போறாரு. உன் வியாதியை குணமாக்க போறார், வியாதியை குணமாக்க போறார். எகிப்துடைய வியாதி என்னன்றத ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சொல்லுவேன். அந்த வியாதி ஒன்றும் வீட்டுல வரவே வராது, உனக்குள்ள வரவே வராது. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம சொல்ல போறேன், என்ன நடத்துங்கப்பா. சொல்லுங்க, இயேசுவே 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 இயேசுவே, என்னை நடத்துங்க. புதுசா வந்தவங்க எல்லாம் சொல்லணும், இயேசுவே என்னை நடத்துங்க, என்னை நடத்துங்க. என்னை நடத்த வேண்டிய வழியில நடத்துங்க, என்னை சேர்க்க வேண்டிய இடத்தில சேருங்க.
ஏக்கத்தோடு தவிச்சாங்களாம். கர்த்தர் ஒரு நீர்வீழ்ச்சி அவளுக்கு காட்டினார். இன்னைக்கு ஆண்டவர் ஏக்கத்தோடு வந்திருக்கிற இயேசு என்ன தொட மாட்டாரா? இயேசு என் கூட பேச மாட்டாரா? இயேசு என் மகளுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? இயேசு என் குடும்பத்துல கண்ணீர் மாற்ற மாட்டாரா? இயேசு என் பிள்ளைக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? இயேசு இன்னைக்கு என் குடும்பத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர மாட்டாரா? எத்தனை தாய்மார்கள் இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறீங்களோ, இயேசு சொல்றார், நான் உன் ஏக்கத்தை நிறைவேற்றுவேன், உன் ஏக்கத்தை நிறைவேற்றுவேன், உன் ஏக்கத்தை நிறைவேற்றுவேன், உன் ஏக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். வாசிக்கலாம் மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும். பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் விடும்படி அவர்களை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையிடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதா இருந்தது. ஏறிட்டு பார்க்கிற போது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு வேதம் ரொம்ப தெளிவா ஒரு காரியத்தை இந்த இடத்துல பதிவு செய்திருக்குது. என்னன்னு பார்த்தா, மரியாளுக்கு ஒரு ஏக்கம். என்ன ஏக்கம்னா, இயேசுவை பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பேரு இயேசுவை பார்க்கணும், இயேசு குரலை கேட்கணும், இயேசு என் குடும்பத்துக்கு வரணும், இயேசு என் சரீரத்துல வரணும். நிறைய பேருக்கு ஏக்கம் இருக்கும். யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கு இயேசு உங்களுக்குள்ள வர போகிறார். நினைக்கிறான், நான் கூப்பிட்டதுனால சபைக்கு வந்திருக்கிறேன், இவங்க கூப்பிட்டாங்க அவங்க கூப்பிட்டாங்க இல்லைங்க, உங்களை ஆண்டவர் முன் குறிச்சிருக்கிறார். அதான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த நாள்ல நீ வரணும்னு இயேசு முன் குறித்திருக்கிறார். இங்க இந்த மரியாளுக்கு ஒரு கவலை. இயேசு அடக்கமான இடத்துக்கு போறா, அவ என்ன பண்றானா, போயிட்டு இருக்கா. யார் நமக்காக இந்த கல்லை புரட்டுவாங்க, யார் புரட்டுவாங்கன்னு நினைச்சிட்டு ஏக்கத்தோடு போயிட்டு இருக்கிறா. அவ போறதுக்கு முன்னாடியே அந்த கல்லை ஆண்டவர் புரட்டி வைத்திருந்தார். தேவதூதன் புரட்டி வைத்திருந்தான். நீ வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு அதிசயத்தை உன் சரீரத்துல நீ பார்க்க போகிறா. உன் சரீரத்துல ஒரு அதிசயத்தை கர்த்தருக்கு செய்ய போகிறா. ஏக்கத்தை நிறைவேற்றுகிற பரிகாரி, ஏக்கத்தை நிறைவேற்றுகிற பரிகாரி. இங்க சொல்லப்பட்டது லூக்காவில நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப அழகா ஒரு வசனம் இருக்கும். லூக்காவின் காரியத்துல லூக்கா 24வது அதிகாரத்துல 5வது வசனம் 6வது வசனம். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த இரண்டு பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவர்கள் நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது தெளிவா ஒரு காரியம் சொல்லுது. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நீ ஆராதிக்கிற தேவன் செத்த தெய்வம் அல்ல, மரித்து உயிரோடு எழுந்த தேவன். இந்த மனுகுலத்தினுடைய பாவத்தை நீக்கிடுவார். நீங்க கேட்டு பாருங்க, ஒரு தெய்வம் செத்து உயிரோடு எழுப்புது, அது இயேசு மட்டும்தான். நமக்காக இந்த உலகத்திலே இயேசு மட்டும்தான் பலியானார். இயேசு மட்டும்தான். வேற எந்த தெய்வத்தையாச்சும் சொல்லுங்க, ஒருத்தவங்க உங்களுக்காக உயிர் கொடுத்தாங்கன்ட்டு யாரும் கொடுத்திருக்க மாட்டாங்க. இயேசு மட்டும்தான் உயிர் கொடுத்தார். இந்த தெய்வம் சொல்றாரு, நான் உங்களுக்கு என்ன இருப்பேன், ஏக்கத்தை நிறைவேற்றுவேன். அவர் இங்க இல்ல, அவர் என்ன பண்றாருன்னா உயிர் தெழுந்துட்டாரு. ஆமென், ஆமென், ஆமென். அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, உன் ஏக்கத்தை நிறைவேற்ற போறேன். பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, இயேசு இந்த ராத்திரி இந்த வருஷம் உங்க ஏக்கத்தை நிறைவேற்ற போறேன். எல்லாம் பார்த்துதான் சொல்லுங்களேன். இயேசு இன்றைக்கு இந்த ராத்திரி இந்த 2026வது வருஷம் உன் ஏக்க நிறைவேற போகுது, உன் ஏக்க நிறைவேற போகுது. அல்லேலூயா. ஒரு பாடலை பாடலாமா? ஏக்கம் கொண்டு உம்மை காண தீவிரமாய் வாரும் என் மனதை தேற்றும். ஏக்கம் கொண்டு உம்மை
ஒரு விடுவு காலம் பிறக்கும் நினைக்கிறியா என்று சொல்றாரு. உன் ஏக்கத்தை கடவுள் நிறைவேற்றுவா. மீட்பின் பரிகாரி, இரண்டாவது வழிகாட்டும் பரிகாரி, மூன்றாவது சொல்றாரு உன் ஏக்கத்தை நிறைவேற்றுகிற பரிகாரி, நாலாவது சொல்றாரு உன் சத்துருக்களை நிர்மூலமாக்குகிற பரிகாரி. சத்துருவை நிர்மூலமாக்க போறார். உனக்கு விரோதமா கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி, உன் குடும்பத்துக்கு விரோதமா செய்யப்பட்ட செய்வினை, உன் குடும்பத்தில் இருக்கிற சாபம், உன் குடும்பத்தில் இருக்கிற சாபம், உங்க பிள்ளைகள் மேல இருக்கிற சாபம், உங்க நிலத்தின் மேல இருக்கிற சாபம், உங்க வீட்டின் மேல இருக்கிற சாபத்துக்கு சத்துருவை நிர்மூலமாக்குற பரிகாரியா இந்த ராத்திரி இயேசு உங்க வீட்டுக்கு வர போகிறார். அவர் மாற்ற போறார். நீ வீட்டுக்கு போறதுக்குள்ள ஒரு மாற்றத்தை உங்க குடும்பத்துல நீ பார்ப்பார். அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இயேசு செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம் யாத்திராகம புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்துல 23ஆவது வசனத்திலிருந்து வாசித்து பார்க்கலாம். 23 28 வரைக்கும் எழுதிக்கிங்க. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிரகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் கிராமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து போதுங்க. நீங்க வீட்டுல போய் வாசிச்சுக்கீங்க. சொல்லிடுறேன். இங்க இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க. செங்கடல் என்ன பண்றாங்க? பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க. பின்னாடி யாருடைய சேனை வருது? பார்வோனுடைய சேனை வருது. ஆனா கர்த்தர் செங்கடலை ரெண்டா பிளந்து இவங்களை கொண்டு போயிட்டாரு. அந்த சத்துருக்களை பார்வோனுடைய சேனையை அந்த கடலையை முழுகடிச்சிட்டாரு. இன்னைக்கு உங்களை பின்தொடர்ந்து வருகிற சாபம், உன் வீட்டுல இருக்கிற சாபம், உங்க பிள்ளைகள் மேல இருக்கிற சாபம், உன் குடும்பத்தில் இருக்கிற சாபம், கருவுல பிறக்கும் போது உன் தாய்க்குள்ள இருந்த சாபம், உன் தகப்பனுக்குள்ள இருந்த சாபத்தை இயேசு சொல்றாரு சத்துருவை நிர்மூலமாக்குற பரிகாரியா இந்த ராத்திரி உன் வீட்டுக்கு இயேசு வர போகிறா. உன் இல்லத்துல இயேசு வர போகிறா. வந்து பெரிய காரியத்தை செய்ய போறா. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்க பரிகாரியா இருக்க போறார். இன்னைக்கு பிசாசு நம்மள திட்டம் போட்டு என்ன கெடுத்துறான். திட்டம் போட்டு தேவனை விட்டு பிரிச்சிடலாம். இன்னைக்கு ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை உங்ககிட்ட சொல்றாரு. நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், உனக்காக யுத்தம் பண்ணுவேன். உன் கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிய நிர்மூலமாக்குவா. உன் கண்ணுக்கு தெரியாம உன் குடும்பத்தை கெடுக்கிற எதிரிய இந்த ராத்திரி கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறா. உன் குடும்பத்துக்கு விரோதமா செய்கிற செய்வின காரியங்கள் மாறப்போகுது, மாறப்போகுது. உன் எல்லையில உன்னுடைய நலத்தின் மேல இருக்கிற சாபத்தை கர்த்தர் மாத்த போறாரு. அவர் திட்டம் போட்டு இன்னைக்கு எல்லா காரியத்தையும் உனக்காக முறியடிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒண்ணே ஒண்ணு செய்யணும். இந்த வருஷம் நீங்க ஒண்ணே ஒண்ணு இப்ப செய்யணும். நீங்க செஞ்சீங்கன்னா உங்க குடும்பத்துல இருக்கிற சாபத்தை மாத்த போறாரு. ஆமென், ஆமென். நீங்க சொல்லுங்க. எல்லாம் கண்ணை மூடி அப்படியே உட்கார்ந்துட்டு அப்படியே சொல்லுங்க. இயேசுவே, என் குடும்பத்துக்கு விரோதமா, என் பிள்ளைகளுக்கு விரோதமா, என் நலத்துக்கு விரோதமா, என் கணவனுக்கு விரோதமா செய்யப்பட்டிருக்கிற செய்வினின் ஆவி, வன்கண்ணின் ஆவி, போராமையின் ஆவி, எல்லா ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்குங்க. ஆண்டவரே, நிர்மூலமாக்குங்க, நிர்மூலமாக்குங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு விரோதமா யாரு வேலையில இருக்கட்டும், உங்க சொந்த பந்தம், கூட பிறந்தவங்க, உங்களுடைய முற்பிதாக்கள் யாரும் உங்க குடும்பத்துக்கு விரோதமா சேவையில செஞ்சாலும் ஆண்டவர் இன்னைக்கு முறியடிக்கிறார். அவர் முறியடிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்ம ஜெபிச்சா போதும், ஜெபிச்சா போதும். அதான் ஒரு பாட்டு இருக்குது. திட்டம் போட்டு மிரட்டலாம் என்று எண்ணாதே, கட்டி போட்டு மடக்கிடலாம் கனவு காணாதே. திட்டம் போட்டு மிரட்டிடலாம் என்று எண்ணாதே, கட்டி போட்டு மடக்கிடலாம் கனவு காணாதே. முட்டி போட்டு ஜெபிச்சாலன்னா நீ முதுக காட்டி ஓடிடுவ. முட்டி போட்டு ஜெபிச்சாலன்னா நீ முதுக காட்டி ஓடிடுவ.
நைட்ல தூங்கிடுவீங்க. ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். கசப்பை மாற்றும் பரிகாரி, கசப்பவர் மாற்றுகிறார், கசப்பை மாற்றுகிறார். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 13வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும். லூக்கா 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தால், இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, நீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தனது கைகளை வைத்தார். கைகளை வைத்தார். அல்லேலூயா. கசப்பான வாழ்க்கை அங்க பாக்குறோம். யாத்திராகமம் 15வது அதிகாரத்துல மாதாவின் தண்ணீர் மதுரமா மாத்தினார் ஆண்டவர். கசப்பா இருந்துச்சு, ரொம்ப முறுமுறுத்தாங்க. கடவுளை தேடி வந்துட்டேன், கடவுளை ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறாரு, இன்னும் எனக்கு என்ன கஷ்டத்தை நான் அனுபவிக்கணும், இன்னும் எவ்வளவு பாடு அனுபவிக்கணும். எல்லாரும் என்னை பார்த்து கேட்பாங்க, கடவுளை தானே தேடி போயிருக்கிற, உனக்கு ஏன் ஆண்டவர் அற்புதம் செய்யலன்னுட்டு. ஆனா என்னை மீட்டெடுத்தாரு, அதுவே ஒரு பெரிய அற்புதம். இன்னைக்கு நான் உயிரோடு நிக்கிறேன்னா அவர் கொடுத்த கிருபை. ஆமென். நான் ஜீவனோடு இருக்கிறேன்னா அவர் போட்ட பிச்சை எனக்கு. அவரு என் வாழ்க்கையில எந்த டைம் என்னென்ன செய்யணும்னு அவர் தீர்மானிச்சிருக்கிறார். அவர் நேர்த்தியான நேரத்துல செய்வார். இன்னைக்கு காலையில ஆண்டு சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டு சொன்னார், இந்த 2020 ஆண்டு உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல துணிக்கும், உன் வாழ்க்கையில நான் ஒரு அற்புதம் செய்வேன். இன்னைக்கு உன் கசப்பு எல்லாத்தையும் இந்த 2020 ஆண்டுல உங்க கசப்பை மாத்துவார். கடவுளை தேடி போன, கடவுள் எனக்கு எந்த நன்மையை செய்யல, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், பாடுக்கு மேல பாடு, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீ கவலைப்படலாம். 18 வருஷமா ஒரு சகோதரி சபைக்கு வந்தாங்க. அவங்கள பத்தி பைபிள்ல போட்டிருக்குது, அவங்க எவ்வளவும் நிமிர முடியாத கூடி, வானத்தை பார்க்க முடியாது, மேல கிடங்களை பார்க்க முடியாது, கீழவே குனிஞ்சி போனா, மேல பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையை அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் இயேசு சபையில் அவளை சந்தித்தார். அவளை சந்தித்து அவளுடைய சரீரத்தை கத்த தொட்டார். தொட்ட மாத்திரத்திலே அந்த கூனி எழுந்து நிமிர்ந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்தினார். இன்னைக்கு கர்த்தர் சபைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கசப்பை இயேசு மாத்த போறார். நீ எந்த கசப்போடு வந்திருந்தாலும் சரி, எந்த கசப்போடு வேதனையோடு துன்பத்தோடு நீ வந்திருந்தாலும் கடவுள் உங்க கூட ஒரு வார்த்தை பேசுறாரு. கசப்பை மாற்றுகிற பரிகாரியா இந்த 2026ல இயேசு உனக்கு வர போறார். எந்த கசப்பானாலும் அந்த கசப்பு மாற போது கர்த்தர் மாத்த போறார். கர்த்தர் மாத்த போறாரு. திராணிக்கு மேல உன்னை சோதிக்க மாட்டார். உன் உயிர் போற அளவுக்கு உனக்கு பாடு வரவே வராது. இதை தாங்குற பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். தாங்குற பலனை கர்த்தர் கொடுப்பார். நீ முடியலன்னு எப்பெல்லாம் சோர்ந்து சொல்றியோ அப்பெல்லாம் இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரை பார்த்து என்ன மறக்காதீங்க, என்ன மறந்திடாதீங்க, உங்க சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க, என்ன மறக்காதீங்க, என்ன மறந்திடாதீங்க, உங்க சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. எல்லாரும் சொல்லணும், எல்லாரும் சொல்லணும். இது ஈஸியான வார்த்தை, எல்லாரும் சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க, எனக்கு யாரும் இல்லை, நான் அனாதை, என்னை மறக்காதீங்க, என்னை மறக்காதீங்க, என்னை மறந்துடாதீங்க, நீங்க மட்டும் என்ன தள்ளாதீங்கப்பா, நீங்க மட்டும். நான் பாடும்போது எல்லாம் சேர்ந்து சொல்லணும். என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க, உங்க சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். என்ன மறக்காதீங்க, எல்லாம்
அடுத்தது வியாதியை நீக்குகிற பரிகாரி. வியாதியை நீக்க போறார். ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், இந்த வருஷம் இந்த அக்கினி ஜெப வீட்டில் யாரெல்லாம் வருஷக்கணக்கா மாத்திரை சாப்பிட்றீங்களோ, மாச கணக்கா மாத்திரை சாப்பிட்றீங்க, அந்த மாத்திரையெல்லாம் தூக்கி போடுகிற ஒரு அற்புதம் உங்க சரீரத்தை ஆண்டவர் செய்ய போறார். ஆண்டவர் செய்ய போறார். வியாதியை நீக்குகிற பரிகாரி. அவர் பரிகாரம் செய்ய போறாரு. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் 5வது வசனம் மட்டும் வாசிங்க பார்க்கலாம். 5, 6. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமா வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி. போதும்பா, அவன் ரொம்ப நாளா வியாதியா இருக்கிறான். இயேசு பார்த்தார். இன்னைக்கு மாச கணக்கா மாத்திரை சாப்பிடுற இயேசு உன்னை பார்க்கிறார். இயேசு உன்னை பார்க்கிறார். இன்னைக்கு உன் பக்கத்துல வந்து நீ குணமாக விரும்புறியான்னு கேட்கிறார். எத்தனை பேர் குணமாக விரும்புறீங்க? ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. உன்னை குணமாக்க போறார் ஆண்டவர். உன்னை குணமாக்க போறார் ஆண்டவர். அல்லேலூயா. வியாதியை நீக்கிற பரிகாரி. ஒரு சிலருக்குலாம் வியாதி வந்துட்டா சோர்வு வந்துடும். என்னால முடியல, நான் ஏன் இந்த பூமியில வாழணும், நான் அப்படின்னு ரொம்ப நம்ம என்ன பண்ணுவோம், கஷ்டப்படுவோம். வியாதி ஒரு மனுஷனை சோர்வுக்குள்ளே நடத்தும், மரண பயத்தை கொடுக்கும், கலக்கத்தை கொடுக்கும், கண்ணீரை கொடுக்கும். இதெல்லாம் இயேசு சொல்றாரு, உனக்கு அவர் பரிகாரியா இருக்க போறாரு. வியாதியை நிக்கிற பரிகாரி. வியாதியை நிக்கிற பரிகாரி. பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சி உனக்கு என்ன வியாதி இருந்தாலும் இயேசு குணமாக்க போறாரு. இயேசு குணமாக்க போறாரு. இயேசு பாக்குறாரு உன்னை. இயேசு உன்னை பாக்குறாரு. உன்னை குணமாக்க போறாரு. உன்னை குணமாக்க போறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. முடியல முடியல என்னால் சுமக்க முடியல, முடியல முடியல நான் தாங்க முடியல, முடியல முடியல என்னால் சுமக்க முடியல, முடியல முடியல நான் தாங்க முடியல, முடியல முடியல என்னால் சுமக்க முடியல, முடியல முடியல நான் தாங்க முடியல. முடியாத நேரத்துல இயேசு உனக்கு உதவி செய்யும். ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். தீர்க்கதரிசனமா சொல்லியிருக்கிறார். பரிகாரம் இந்த அறைக்குள்ள வந்திருக்கிறார், இந்த சபைக்குள்ள வந்திருக்கிறார். உண்மையா விசுவாசிச்சா உனக்கு அற்புதம். உண்மையா நம்பு, இயேசு உனக்கு செய்வார். பெரிய பெரிய பிரச்சனையை கூட சின்ன பிரச்சனையை மாத்திடுவார். ஐயோ நான் பெருசா நினைச்சேன், பயந்து போனேன். ஒரு நிமிஷத்துல உன் கல்ல இயேசுவால புரட்ட முடியும். அவர் புரட்டுவார், அவர் குணமாக்குவார். கடைசியா ஒரு பாயிண்ட், கடைசியான பாயிண்ட், ஆசீர்வாதத்தை கொடுக்கிற பரிகாரி, ஆசீர்வாதத்தை தருகிற பரிகாரி, ஆசீர்வாதத்துக்கான பரிகாரி அவர்தான். ஆமென். ஆமென். வாசிக்கலாம். யாத்திராகம புத்தகம் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். பாளையம் இறங்கினாங்க. அல்லேலூயா. கசப்பை தாண்டி வந்துட்டாங்க. தாண்டி வந்த உடனே அவங்க என்ன பார்த்தாங்க அப்படின்னா, எத்தனை பேரீச்ச மரம் பார்த்தாங்களா? பார்த்தவங்க எத்தனை நீரூற்றை பார்த்தாங்களா? 12 நீரூற்றும் 70 பேரீச்ச மரங்களும் பார்த்தாங்க. வனாந்தரத்தில் இருந்தவங்க கசப்பா பார்த்து அவங்க வாழ்க்கையில கத்த சொல்றாரு. ஆசீர்வாதமான பரிகாரியா வந்தாரு. கண்ணை திறந்து பார்க்கறாங்க, அவங்களுக்கு பரிகாரியா இயேசு இருந்து அவங்களை ஆசீர்வதிச்சா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். ஆமென். 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 ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். 26வது வசனம் வாசிங்க. இப்ப 26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவரை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்றார். பரிகாரியான கர்த்தர் ஆண்டவர் சொல்றேன் உங்களை பார்த்து. அவருடைய சத்தத்துக்கு நீங்க என்ன பண்ணணும், முதல்ல அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். உங்க கூட பேசுற சத்தத்தை கேட்கணும், கவனமா கேட்கணும், அவர் சொல்றதை கேட்கணும். அடுத்தது அவர் கட்டளை கை கொள்ளணும்.
இப்படி கை கொள்ளும் போது ஆண்டவர் சொன்னார், ஒரு வியாதியும் உன் வீட்டு எல்லையில வரவே வராது. எகிப்துல எல்லா வீட்லயும் மரண குரல் கேட்டுச்சான், மரணத்தின் கூக்குரல். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரம் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் அவங்கள பாதுகாத்தது. பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் கூட மறிக்காம அவங்கள கர்த்தர் பாதுகாத்தார். நீங்க சொல்றாரு, மரணத்தின் வாசலை கர்த்தர் மீட்கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் சொல்றார், உங்களை பார்த்து இந்த வருஷம் ஆசீர்வாதத்தின் பரிகாரியா கடவுள் இருக்க போறார். உங்களை கடவுள் ஆசீர்வதிக்க போறாரு. அழகா போட்டிருக்குது உபாகமம் 28. நேரம் கடந்து போயிடுச்சு. அதனால நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், 1 வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த வருஷம் எப்படி ஆசீர்வதிக்க போறாரு. ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நான் செய்தியா கொடுப்பேன். முதல்ல கர்த்தர் சொல்றாரு, என் வசனத்தை கடைபிடிச்சினா உன் மா பேசுகிற தொட்டி ஆசீர்வதிக்க போறேன். உன் வீட்டுல கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போறேன். யாரெல்லாம் வண்டி ஓட்டுறீங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாகனம் யாரெல்லாம் வச்சிருக்கீங்க கை தூக்குங்க. உங்க வாகனத்தை கர்த்தர் இந்த 2026ல ஆசீர்வதிக்க போறாரு. உன் கையின் பிரயாசத்தினை ஆசீர்வதிக்க போறாரு. கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்க போகுது. இந்த 2026ல தசம பாகத்துல மட்டும் நீ உண்மையாயிரு. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறார். பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு. 2026ல கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய மா பேசுகிற தொட்டி உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். வண்டி வச்சுக்கிறவங்களுடைய குடும்பத்துல ஒரு பெரிய உயர்வு, வேலை செய்யற சம்பள உயர்வை கர்த்தர் கொடுக்க போறார். அடுத்தது நீங்க அந்த அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா ஒரு காரியத்தை தெளிவா ஆண்டவர் என் கூட பேசினாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் பாத்தீங்கன்னா சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வைக்க போறாராம். அடுத்தது அரசாங்கத்திலிருந்து உனக்கு ஒரு பெரிய உதவி வரப்போகுது. அரசாங்கம் உனக்கு எந்த காரியத்தை தடை பண்ணி வச்சுக்குதோ அத கர்த்தர் இந்த ராத்திரி வெள்ள உடைக்கிறார் ஆண்டவர். அரசாங்கத்திலிருந்து ஒரு பெரிய உதவியை கர்த்தர் இந்த 2026ல உங்களுக்கு செய்ய போகிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யத்தினுடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டுல வரப்போகுது. நீங்க வச்ச எல்லா நகையும் மீட்டு எடுக்க போறீங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். பாதுகாப்பினுடைய உன் எல்லையில உன் வீட்டுல உன்னுடைய இடத்துல எல்லா இடத்துலயும் பாதுகாப்பு வரப்போகிறது. பாதுகாப்பு வரப்போகுது. ஆண்டவர் தெளிவா இதை பேசினாரு. உபாகமம் 28ல நான் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை விளக்கத்தோடு சொல்றேன். ஒரு குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை தான் உபாகமம் 28ல ஆண்டவர் பேசியிருக்கிறார். 1ல இருந்து 13 வரைக்கும். அதுக்கு ஒண்ணே ஒண்ணு நீ செய்யணும், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். பயப்படணும் கடவுளுக்கு. ஒரு வார்த்தை பேசுறதா இருக்கட்டும், ஒரு காரியம் கடவுளுக்கு அப்படி பயப்படணும். நீங்க பயந்தீங்கன்னா உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும், உன் சம்பத்து ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா.